கையளவு கையளவு மனசு, அதில் கடலளவு கனவு. இவ்வளவு நேரம் இந்த ரசிகையோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம், உங்க மனைவி வந்து பார்க்கலாமா? ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு காலையில் நான் ஷூட்டிங் போன அப்புறம் ரூம்ல ஃப்ரீயா தான் இருப்பாங்க, வந்து பாருங்க. வச்சுட்டுமா? சாரி. என்ன சாரதா, என்ன விஷயம்? என்ன? தேங்க்யூ. போதும், எதுக்கு? எனக்கு மறுபிறவி கொடுத்தீங்களே, அதோட பையனை நான் அனுபவிச்சுட்டேன். என் பிள்ளையோட பேசிக்கிட்டேன், நேருக்கு நேரம் பேசிக்கிட்டேன். நேருக்கு நேராவா? டெலிபோன்ல ஒரு ரசிகையா பேசிக்கிட்டேன். நீங்க யாரு முதல்ல அதை சொல்லுங்க. என்னங்க இது? என்னமோ நீங்க வச்ச பேரு மாதிரி ரொம்ப உரிமையோட கேக்குறீங்க. ஆமா, இவ்வளவு டீடைல்ஸ் கேக்குறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியுதெல்லாம்? ரசிகைகளோட ரொம்ப நேரம் பேசினா மனைவிக்கு பிடிக்காது. வாங்க. யார் நீங்க?
யார் நீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? யார் நீங்க? நான் ஒரு அபிமானின்னு வச்சுக்கேன். நேற்று ராத்திரி உங்க வீட்டுக்காரோட பேசினேன். உங்க ஒய்ஃபை சந்திக்கணும்னு சொன்னேன். நாளைக்கு வந்து பாருங்களேன்னு சொன்னாரு. ஓ, அவங்களா? வாங்க உட்காருங்க. உன் பேர் என்னம்மா? ஸ்வீட்டி. ஸ்வீட்டி. அவர் உன்னை கூப்பிடுற பேரா? இல்ல, என் பேரே அதான். பேருக்கு தகுந்த போல ரொம்ப ஸ்வீட்டா இருக்க. இந்தா. தேங்க்யூ. உங்க அப்பா பேர் என்ன? கிருஷ்ணகுமார். ஓ, அப்ப ஹிந்து தான். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் ஜீவாவுக்கு ஒரு ரசிகைன்ற முறையில உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சொன்னாரு. இந்தா. என்னது? கேஷ்யூ நட்ஸ். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உனக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவனுடைய ஜாதகமே என்கிட்ட இருக்குமா. அவனுக்கு கேஷ்யூ நட் பிடிக்கும், அவியல் பிடிக்கும், மல்லிகைப்பூ பிடிக்கும், நொறுக்கு துணி பிடிக்கும், கர்நாடிக் மியூசிக் பிடிக்கும், அதுலயும் தேஷ் ராகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கேஷ்யூ நட்டை சாப்பிடக்கூடாது. வெயிட் போட்டுருன்னு அவர் இப்ப சாப்பிடுறதே இல்ல. சாப்பிடுறதே இல்லையா? நோ 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 நோ. வெயிட் போட்டா என்ன? வாட் இஃப்? தட் இஸ் நோ ஜஸ்டிஃபிகேஷன். More than anything, health is important. Health is wealth, isn't it? I am told he's working 20 hours a day. That is too bad. Please tell him he should look after his health. சொல்ல உன்கிட்ட. சாரி, அவன் சொன்ன கோச்சுக்காத. எனக்கு அம்மா வயசு இல்லையா? I am more than a mother to him. அதனால என்னங்க, பரவாயில்ல. அவருக்கு 24 hours ஷூட்டிங் நினைப்புதான். நல்லா ஒர்க் பண்ணாதானே சக்சஸ் பின்னால வரும். ஒர்க்குக்கு முன்னாடியே சக்சஸ் வருமே. எப்படி எப்படி வரும்? டிக்ஷனரியில வரும். நீங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு கிடைக்குமா? ஜோடி பொறுத்த எப்படி பாத்தியா? பையன் மருமகள் 2 பேரையும் பார்த்தாச்சு. இனிமே யாரையும் கவனிக்க மாட்டியே. கண்ணத்துல போட்டுட்டு தேங்க்ஸ் சொல்ல போறதில்ல இப்போ. ஐயோ, என்னம்மா இது? அந்த சின்ன சந்தோஷம் கூட எனக்கு கிடையாதா? நட்பு எனும் கற்பு, இந்த உறவு புத்தம் புதிது. வாங்க இப்படி. அப்பப்பப்பப்பா, அந்த அம்மா வந்ததுல இருந்து உங்களை பத்தியே தான் பேச்சு. வார்த்தைக்கு வார்த்தை, வார்த்தைக்கு வார்த்தை உங்களை பத்தி தான். உங்க புராணம் தான். கொல்லந்தண்ணி ஊசி வைக்கிறாங்களா? உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கூட தெரியாது போல இருக்கு. அந்த அம்மா பெரிய லிஸ்டே கொடுக்குறாங்க. கேஷ்யூ நட் பிடிக்குமா, அவியல் பிடிக்குமா, நொறுக்கு தண்ணி பிடிக்குமா. அந்த அம்மா ஒரு தமிழ் பத்திரிகை விடுறதுல போல் இருக்கு. உங்க உடம்ப பத்தி கூட கவலைப்பட்டாங்க. பாவம், ரா பகல்னு பார்க்காம ஒர்க் பண்றீங்களாமே.
நான் சொல்ல வேண்டியத அந்த அம்மா சொல்றாங்க. ஒர்க் பண்ணாதான் சக்சஸ் வரும். நானும் அதே தான் சொன்னேன். ஏன் ஒர்க்குக்கு முன்னாலேயே சக்சஸ் வருமே அப்படின்னாங்க. நான் கொஞ்ச நேரம் முழிச்சேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? டிக்ஷனரியில வருமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஒர்க்குக்கு முன்னால சக்சஸ் வருமா? எப்படி டாக்டர்னா ஒர்க்குக்கு முன்னாடி சக்சஸ் வரும்? ஒர்க் பண்ணாதனடா சக்சஸ் வரும். இல்ல, டிக்ஷனரியில வருப்பா. சக்சஸ் வார்த்தை தான் முன்னால வரும், ஒர்க் பின்னால வரும் டிக்ஷனரியில. அவங்க பேர் என்னன்னு சொன்னாங்க? பேரு அவங்க சொல்லவும் இல்ல, நான் கேட்கவும் இல்ல. பாக்க எப்படி இருந்தாங்க? மிடில் ஏஜா இருந்தாலும் எவ்வளவு அழகா இருந்தாங்க தெரியுமா? More than anything, health is important. Health is wealth, isn't it? I am told he's working 20 hours a day. That is too bad. Please tell him we should look after his health. சொல்ல அவங்கிட்ட. அடேங்கப்பா, என்னமா இங்கிலீஷ் பேசுறாங்க, பொழந்து கட்டிட்டாங்க. எனக்கே 2-3 வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. இங்கிலீஷ் பேசுறாங்களா? எங்க அம்மா தான் இன்னும் உயிரோடு இருக்காங்களா ஒரு நிமிஷம் நினைச்சிட்டேன். அவங்க எப்படி உயிரோடு இருக்க முடியும்? ஏங்க என்னங்க, வாழைக்காய் பொரியல் எப்படி இருந்ததுன்னு சொல்லவே இல்லையே. பொண்ணுட்டா போ, அது பொரியல் இல்ல, புதையல். காரம் போட்டு பொரியல் பண்ணா நம்ம கந்தனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இருக்கிற இடத்துல இதெல்லாம் கிடைக்குமா? வாழைக்காய் தானே கிடைக்கும், கடல் வாழைக்காய் கிடைக்கும். அதென்ன கடல் வாழைக்காய்? நான் சொன்னது கடல் மீன், அசைவ வாழைக்காய். கஷ்டம் கஷ்டம், நான் சாப்பிடும் போது என்ன இதெல்லாம்? வடிவு, உனக்கும் எனக்கும் தான் மீன் அசைவம். கல்கத்தாவில் மீன் சைவம் தெரியுமா உனக்கு? பிராமின்ஸ் கூட சாப்பிடுவாங்க. ஆமா, நம்ம கந்தங்கிட்ட இருந்தே ரொம்ப நாளா போனே காணோம். வடிவு, உனக்கு விஷயம் தெரியுமா? சீக்கிரமே எலெக்ஷன் வந்துடும் போல இருக்கு. யார் வருவாங்கன்னு நினைக்கிற? ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன? ஆமா, கந்தங்கிட்ட இருந்து ஏன் லெட்டர் கூட வரவே இல்லை? ஆமா, யார் ராமன் யார் ராவணங்கிற? அரசியல்ல ராமன் எது? எல்லாமே ராவணன் தான். ஆமா, கடைசியா கந்த எப்ப பேசுனா? ஆமா ஆமா ஆமா, எல்லாமே ராவணன் தான். நீ ரொம்ப கரெக்டா சொன்ன. அரசியல்ல நமக்கு ஏது ஆல்டர்னேட்டிவ்? நம்ம சாய்ஸ் எப்பவுமே between two evils தான், இல்லையா? நான் நம்ம கந்தனை பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க சுப்பனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் நம்ம கந்தங்கிட்ட இருந்து லெட்டரே வரல? வேலை அதிகமா இருந்திருக்குமா? எனக்கு என்னமோ கவலையா இருக்குங்க. நீங்க வேணா ஒரு போன் போட்டு பாருங்களேன். அவன் நாளைக்கு ஒரு இடம்னு சுத்திக்கிட்டு இருப்பான். எந்த ஊருக்குன்னு போடுறது? பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இல்லையா? அவங்க ஹெட் ஆபீஸுக்கு போன் போட்டு கந்தன் எங்க இருக்கான்னு கேளுங்களேன். டெல்லிக்கு தான் போன் போட்டு கேட்கணும். டெல்லி நம்பர் தெரியாது, அதோட விடு. அட, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு வேண்டாமா? ஒரு ஆபத்து அவசரம்னா அவனை எப்படி கான்டாக்ட் பண்றது? அட, நானே மண்டை போட்டேன்னு வச்சுக்கோங்க. போதும், ஆய மூடி. அது வேற நடக்கணுமா? ஹலோ,
நான் வேலுவாத்தியார் பேசுறேன். சார் நான் குருரங்கன் பேசுறேன். வேற ஒண்ணும் முக்கியமா இல்ல, இன்னைக்கு பார்க்க வரேன்னு சொல்லிருந்தானே, வர முடியல, வேலை தொந்தரவு தான். அப்புறமா பார்க்கறேன் சார். ஓகே சார். யாரு? கந்தனா? என்னையா இத்தனை நாளா போன் பண்ணாம இருந்துட்ட? யாரு? கந்தனா? 100 வயசு அவனுக்கு. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் 10 செகண்ட்ல வந்துடுறேன். என்ன சண்டை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? ஜாக்கிரதையா இருப்பா. கண்ணா, கந்தா ஐயா, எப்போ தாய்நாடு திரும்ப போற? என்ன அவசரமா? அம்மா தான் அவசரப்படுறா, பாவம். ஆமா, உன் கல்யாணத்துக்கு தான். அதெல்லாம் ரொம்ப தள்ளி போடக்கூடாதியா? காலகாலத்துல நடக்க வேணாமா? உங்க அம்மாவுக்கு சதா சர்வகாலம் உன் நினைப்பு தான். என்ன பண்ணுவியோ ஏதோ தெரியாது. வர்ற தை மாசம் எப்படியாவது கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நீ பொண்ணை பார்த்த அப்புறம் தான் உன் மனசுக்கு பிடிக்கணும், அதான் முக்கியம். அம்மா தானே இத வந்துகிட்டே இருக்கிறா. அடிவே வாசிக்கிறா. குடுங்க கந்தா. கண்ணா, அம்மாட்ட பேசுறியா? இந்த கந்தா. ஹலோ அண்ணா. கந்தா, லயன் கட் ஆயிருச்சு. நம்பரையாவது கேட்டு வச்சிருக்க கூடாதா? அத கேட்கறதுக்கு முன்னாடி தான் லயன் டெட் ஆயிடுச்சே. லைன் கட் ஆயிடுச்சுன்னு மறுபடியும் போன் பண்ண மாட்டானா? நான் போன் பக்கத்திலே உட்கார்ந்துருக்க போறேன். பைத்தியம், இப்படியே எத்தனை நேரம் உட்கார்ந்துட்டு இருப்ப? போ, காரியத்தை கவனி போ. ஏதாவது சொன்னானா? எப்ப வரானா? ஜிஓ கேங்கறா. அப்படின்னா God only knows. சனியும் பிடிச்ச டெலிபோன் இப்படி கட் ஆகுமா? வடிவு, பில் கட்டாவிட்டால் கட்டாவது எலக்ட்ரிக் கனெக்ஷன், பில் கட்டினாலும் கட்டாவது டெலிபோன் கனெக்ஷன். விலைவாசிக்கு அழகு இறங்காமல் இருப்பது, தொலைபேசிக்கு அழகு இயங்காமல் இருப்பது. தொலைபேசி, தொலைக்காட்சி இரண்டிலும் தடங்கள் வரும். ஒன்று தடங்களுக்காக வருந்தும், மற்றொன்று வருந்தாது நம்மை வருத்தும். ஒரு நம்பரை போட்டால் இன்னொரு நம்பர் விழும். நம்பரை சுழற்றி சுழற்றி ஆள்காட்டி விரல் சுண்டு விரலாகி அழும். வடிவு, நாற்காலிக்கு 4 கால், முக்காலிக்கு 3 கால், நமக்கெல்லாம் 2 கால், டெலிபோனுக்கு மட்டும் ஒரே கால். அதுதான் ராங் கால். நீ ஒரு கால் வரும் என்று எதிர்பார்த்து ஒத்த காலில் நின்றாலும் இப்போதைக்கு வராது ட்ரங்க் கால். கால் வந்தால் ஐ வில் கால். என்னடா குருரங்கா, தயவே வைக்க மாட்டியா? நான் வேற எதுக்குடா ஆசைப்படுறேன்? இப்போ என்ன வேணும்ன்றீங்க? Before I close my shop and go. Before I close my shop and go. எனக்கும் ஒரு மருமகள் வந்தாச்சுங்கிற சந்தோஷத்தை கொடுக்க மாட்டியா? சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், சாரதாவை பண்ணிக்கியே. என்னம்மா பைத்தியக்காரத்தமா பேசுறீங்க? எது பாசிபிள் எது இம்பாசிபிள் ஏன் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு? சாரதாவை என்ன நினைச்சீங்க? அவளுக்கு ஒரு மருமக இருக்கா தெரியுமா?